பெயரால் துபாய் தமிழ் திருச்சபையின் இறை மக்கள் அனைவருக்கும் தென்னிந்திய திருச்சபையின் 71வது மகிழ்ச்சிக்குரிய நாளின் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்னிந்திய திருச்சபை 1947 ஆண்டு செப்டம்பர் 27 ஆண்டவருடைய திருவிழா சித்தத்தின்படி உருவானது. இந்த நாளில் அந்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். ஆகவே இந்த நாளின் செய்திக்கு நான் 2 தலைப்புகளை வைத்திருக்கிறேன். ஒன்று, a comparative study on the first century churches and 21st century churches. முதல் நூற்றாண்டின் திருச்சபைகளும் 21ஆம் நூற்றாண்டுடைய திருச்சபைகளும் என்று சொல்லி ஒரு ஒப்பீடு செய்து இந்த நாளின் செய்தியை நாம் கேட்க போகிறோம். It's a comparative sermon about the first century church and the 21st century church. யோவான் 17:21 அந்த வசனத்தின் அடிப்படையில் தென்னிந்திய திருச்சபை அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க என்ற வார்த்தையின் அடிப்படையில் உருவானது. இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களோடு கூட பேசுகிற போது இன்னும் சில நாட்களுக்குள்ளதாக ஆண்டவர் மரணத்தின் வழியாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போகிறார். ஆகையினாலே இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் இட்ஸ் a farewell speech என்றும் the high priest prayer என்றும் அது அழைக்கப்படும். இந்த பிரதான ஆசாரியருடைய ஜெபத்தில் தாம் போகுவதை அறிந்து தம்முடைய சீடர்களுக்கு தம்மை பின்பற்றி வருகிற மக்களுக்கு அவர் கொடுத்த உயர்ந்த ஆலோசனைகளில் ஒன்று, தந்தை மைந்தன் தூய ஆவியராக நாம் ஒன்றாயிருப்பது போலவே ஆண்டவருடைய திருப்பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த திருச்சபை, இந்த சீடர்கள், இந்த கூட்டம் ஒன்றாயிருக்க வேண்டும் என்கிற தம்முடைய ஆசையை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறார். இட்ஸ் a call, it's a purpose and the way of life. இந்த வார்த்தை, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க என்கிற இந்த வார்த்தை, it's a call, it's a purpose and it's the way of life. இது ஒரு அழைப்பு. இந்த அழைப்பிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின்படி செயல்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அதுதான் இந்த வசனத்தினுடைய மைய நோக்கம். Is it possible in today's world? அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்களே, இது இன்றைக்கு சாத்தியமா? இந்த ஒரு கேள்வி கேட்டால் திருமறை பதில் சொல்லுகிறது, yes, it is possible. எஸ், இட் இஸ் பாசிபிள் என்கிற செய்தியை இந்த திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் ஆதி திருச்சபை எல்லாரும் ஒன்றாய் இருந்து ஆண்டவரை ஆராதித்தார்கள் என்கின்ற ஒரு சிறந்த குறிப்பை திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். ஒரு நல்ல முன்மாதிரியை முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஆதி திருச்சபை சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஆகையினாலே ஒன்னஸ் அண்ட் ஒன் மைண்டட் அண்ட் ஒன் வர்ஷிப் இஸ் பாசிபிள் என்ற செய்தியை ஆதி திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆகவேதான் ஆதி திருச்சபையில கிறிஸ்தவ மக்களுக்கு இன்றைக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த பெயர் எப்படி வந்தது என்பதை அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் முதலாக அந்தியோகியா திருச்சபை, அந்தியோகியாவில் இருந்த சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று என்று அப்போஸ்தலர் 11:26 நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த கிறிஸ்தவம் என்கிற பெயர், கிறிஸ்தவன் அப்படிங்கிற பெயர் ஏதோ நமக்கு நாமே நாம் சூட்டிக் கொண்ட ஒரு பெயர் இல்லவே இல்லை, இல்லையா? இன்றைக்கு இருக்கிற உலக தலைவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு முன்பதாக நிறைய பட்டங்களை போட்டுக்குவாங்க. அவங்கள ஒரு அட்ரஸ் பண்ணும்போது அந்த பட்டத்தை சொல்லிட்டு என்ன செய்யணும், அவரை அட்ரஸ் பண்ண வேண்டும். முதலே சொல்லி குறிப்பு எழுதி கொடுத்துருவாங்க. இவரை நீங்க கூப்பிடும் போது இது எல்லாம் சொல்லி அப்புறம் தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இவங்களாக ஏற்றுக்கொண்ட ஒன்று. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கிறிஸ்தவர்களாக அன்றைக்கு இருந்த சீடர்கள் அவர்களே வைத்துக் கொண்ட பெயர் அல்ல. ஏனென்றால் சீடர்களை அன்றைக்கு இருந்த மக்கள் எப்படி அழைத்தார்கள் என்றால், சீடர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள், பிரதர்ஸ் சகோதரர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள், விசுவாசிகள் பிலீவர்ஸ் என்று அழைத்திருக்கிறார்கள், நசரேயர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள், கலிலேயர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். These were the identities of the early church people. ஆதி திருச்சபையில் இருந்த மக்களை அன்றைக்கு இருந்த சமூகம் இப்படித்தான் அறிந்து கொண்டார்கள். சீடர்களாக, சகோதரர்களாக, விசுவாசிகளாக, நசரேயர்களாக, கலிலேயர்களாக அறிந்து கொண்டார்கள். ஆனால் அந்தியோகியாவிலே திருச்சபை மிக வேகமாக வளர ஆரம்பித்தது. அப்படி வேகமாக வளர ஆரம்பிக்கும் போது அந்த தேசத்திலே, அந்த பட்டணத்தில் இருந்த மக்கள் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ மக்களை பார்க்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஐடென்டிக்கல் டிஃபரன்ஸ், ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை கண்டுதான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொல்லி திருமறையில நாம் வாசிக்கலாம். இந்த பெயர் எப்படி இந்த மக்களுக்கு கிடைத்தது?
சில குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, அவர்கள் எல்லாரும் they were repented and cleansed by the blood of Jesus Christ. இப்படி கூடி வந்து ஆண்டவரை ஆராதித்து கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றுக் கொண்டவர்கள் எல்லாரும் யார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட மனம் திரும்பிய பாவிகள். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போஸ்தலர் 2:37 முதல் 41 வசனங்களில் இந்த குறிப்பு இருக்கும். நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இரண்டாவது, இவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் என்ற செய்தியை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் நான் வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்த ஒரு திருச்சபை. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்தார்கள். எப்படி ஒன்றாக இருக்கிறார்களாம்? அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே, அந்யோன்யத்திலே, அப்பம் பிற்குவதிலே, ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாய் இருந்தவர்கள். ஆகவே அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், they are Christians. மூன்றாவது, they were one minded and together in Lord. கர்த்தருக்குள்ளதாக ஒரே மனதோடு கூட ஒற்றுமையாய் வாழ்ந்த ஒரு சமூகம். அதை 2:42 வாசிக்கலாம். நான்காவதாக, they got favor of all the people. கிறிஸ்தவ மக்கள், அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ மக்கள் அன்றைக்கு இருந்த எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பை 2:46 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவை பெற்றிருந்தார்கள். So that they have been called as Christians. அது மாத்திரமல்ல, இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்ட அந்த துவக்க காலத்தில் திருச்சபை ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்தது. There were troubles, persecution, imprisonment, disgrace in the life of the believers. அன்றைக்கு இருந்த விசுவாசிகளுக்கு ஏராளமான துன்பம் இருந்தது. சில நாட்களுக்கு முன்பு குஜராத்தில் கிறிஸ்தவ மக்களை நடு ரோட்டில் மிகப்பெரிய குச்சிகளை வைத்து அடித்து நொறுக்கினது வீடியோவில் நீங்கள் பார்த்திருக்கலாம். அதே போலவே கோவை மாவட்டத்தில் பல ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் தொடர்ச்சியாக கிறிஸ்தவ ஆலயங்கள் சுட்டரிக்கப்பட்டது. அதே போலதான் ஆதி திருச்சபையில் இதர கொடுமைகள் நடந்தது. அந்த சித்திரவதைகள், அந்த அவமானங்கள், அந்த நிந்தைகள், இவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள். அது மாத்திரமல்ல, but their threatening outside forces didn't do anything in their spiritual journey. இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள் இப்படிப்பட்ட துன்பங்களை, வேதனைகளை சுமந்து கொண்டார்கள். ஆனால் அவருடைய விசுவாசம் என்ன செய்யப்படல? அசைக்கப்படவே இல்லை. That's why they were called as Christians. உபத்திரவங்கள் மத்தியில, துன்பங்களின் மத்தியில, நெருக்கடிகளின் மத்தியில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ விசுவாசத்தை, கிறிஸ்துவில் வைக்கப்பட்ட நம்பிக்கையில அவர்கள் உறுதியா இருந்தார்கள். So that they were called as Christians. அது மாத்திரமல்ல, இந்த உபத்திரவங்களும் இந்த பாடுகளும் என்ன செய்ததாம்? Instead it made them fiery for the sake of gospel. ஒருவேளை நிறைய நேரங்களில் துன்புறுத்தல் வரும்போது அந்த மேட்டர் அப்படியே முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க இருக்கிற இடமே தெரியாது. அதுதான் அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கம் செய்த மிக முக்கியமான ஒரு யோசனை. இவங்களை துன்புறுத்தினா, இவங்களை கொஞ்சம் பேரை கொண்டு போட்டா மற்றவங்க எல்லாம் அடங்கிடுவாங்க. This was their thinking. ஆனால் நடந்தது நேர் எதிர்மாறாக நடக்கிறது. Instead it made them fiery for the sake of gospel. கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இந்த உபத்திரவங்களும் இந்த வேதனைகளும் அவர்கள் என்ன செய்கிறது? தீப்பிழம்புகளாக மாற்றுவதாக திருமறையில நாம் வாசிக்கலாம். நீங்கள் வீட்டிலே போய் அப்போஸ்தலர் 2, 3, 4, 5 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அந்த பகுதியில் அவர்கள் பட்ட துன்பங்களை, வேதனையை குறித்து போடப்பட்டிருக்கும். நிறைவாக இந்த துன்பங்களை பார்த்து ஓடி விடுவார்கள் என்று நினைத்தால் இந்த துன்பங்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததாக அப்போஸ்தலர் 5:41 இப்படி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5:41 அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இந்த உபத்திரவம், இந்த பாடுகள், இந்த வேதனை அவருடைய விசுவாசத்தையோ அவருடைய நம்பிக்கையோ ஆவியானவர்கள் கொடுத்த கிருபையோ என்ன செய்யல? மங்கி போக செய்யாமல் கொழுந்து விட்டு எரிய செய்கிறது. ஆகையினால இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிப்பதற்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைத்து அந்த மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு தினந்தோறும் அந்த ஊழியத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். So that they have been called as Christians. அது மாத்திரமல்ல,
அவருடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையா இருந்தது. They lived a witnessing life and their life was the message. அவருடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை. அவங்க போய் இயேசுவை பத்தி ஒருத்தருக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவருடைய வாழ்க்கையே எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவின் செய்தியாய் இருக்கிறது. அப்ப அவர் வாழ்க்கையில they were able to see Christ in the life of Antioch Christians. அன்றைக்கு அந்தியோகிய பட்டணத்திலே இருந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை மற்றவர்கள் பார்க்கிறார்கள், அவர்களிலே கிறிஸ்து இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். சாது சுந்தர் சிங் அவர்கள் ஊழியத்தில் இருக்கிற போது ஒரு நாள் வீடு சந்திக்க யாரோ ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறார். அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையன் வந்து கதவை திறக்கிறான். கதவை திறந்தா வெளியில சாது நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து உள்ளே வாருங்கள் என்று அழைத்து விட்டு என் வீட்டுக்குள்ள ஓடி போய் அவங்க அம்மா சொல்றா, அம்மா இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். சாதுவை பார்த்த உடனே அவருடைய மனது யாரை பார்க்கிறது? கிறிஸ்து இயேசுவை பார்க்கிறது. அந்த பையன், சின்ன பையன் போய் சொல்றான், அவர் யாரும் தெரியாதவருக்கு, ஆனா போய் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்தியோகியாவில் இருந்த ஆண்டவருடைய விசுவாசிகள், அந்தியோகிய பட்டணத்தில் இருந்த மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அவர்களிலே able to see Christ. இயேசுவை அவருடைய வாழ்க்கையில காண முடிந்ததனாலே பெயர் வைக்கிறார்கள், கிறிஸ்து அவர்களிலே இருக்கிறார். கிறிஸ்து அவனிலும், கிறிஸ்து அவனிலும், கிறிஸ்து அவர்களிலும் இருக்கிறார். ஆகையினாலே அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை கொடுக்கிறார். நிறைவாக இந்த பகுதியில் நீங்கள் ஒருவேளை நீங்க அப்போஸ்தலர்கள் புதுமையா வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவருடைய வாழ்க்கை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த திருச்சபை, ஆதி திருச்சபை ஒன்றாக வாழ்ந்து தங்களுக்கு மற்றவர்கள் கிறிஸ்துவின் அடையாளத்தை தங்களுடைய வாழ்க்கையில கண்டுகொண்டு ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். அந்த அப்போஸ்தலர் புத்தகத்திற்கு நம்முடைய பெயரில் என்ன சொல்றோம்? The Acts of Apostles என்று சொல்லுகிறோம். ஆனால் திருமறை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற பொழுது இந்த புத்தகத்துக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறோம் என்றால் The Acts of the Holy Spirit என்று பெயர் வைத்துக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகள். ஏனென்றால் ஆதி திருச்சபை முழுமையிலுமாகவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் என்ன செய்யப்பட்டது? வழிநடத்தப்பட்டது. நீங்க பைபிள் நல்லா வாசிச்சு பாருங்க, எல்லா இடத்துல எப்படி இருக்கும்? ஆவியானவர் ஆவியானவர் செய்தியே தான் போடப்பட்டிருக்கும். அப்படியானால் the entire church was blessed and governed by the Holy Spirit. ஆகவே ஆதி திருச்சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை வைத்து விசுவாசத்திலே கட்டப்பட்டு விசுவாசத்திலே வளர்ந்து அந்த விசுவாசத்தினால மற்றவர்கள் தங்களை கிறிஸ்துவை காணும்படியான, தங்கள் வாழ்விலே கிறிஸ்துவை காணும்படியான ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆகையினாலே அந்த திருச்சபைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரும் அந்த மக்களுக்கு கிறிஸ்தவ மக்கள் என்ற பெயரும் வழங்கப்பட்டது. இப்ப 21ஆம் நூற்றாண்டின் திருச்சபைக்கு நாம் வருகிறோம். இந்த 21ஆம் நூற்றாண்டின் திருச்சபையாக நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நோக்கத்திற்காக இந்த திருச்சபைக்கு ஆவியானவர் அருளப்பட்டு திருச்சபை உருவானதோ, எந்த நோக்கத்திற்காக தென்னிந்திய திருச்சபை உருவானதோ அந்த நோக்கத்தில் தென்னிந்திய திருச்சபையின் கிறிஸ்தவ இறை குடும்பமாக நீங்களும் நானும் இருக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இதற்கு நான் கொடுக்கிற இரண்டாவது தலைப்பு, இட்ஸ் a போஸ்ட்மார்ட்டம் செஷன். சரியா? போஸ்ட்மார்ட்டம் எங்க பண்ணுவாங்க? மார்ச் வரையில் பண்ணுவாங்க. சரியா? இப்ப இன்றைக்கு 71வது CSI நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்காக தான் போஸ்ட்மார்ட்டம் செஷன் என்று சொல்லி நான் யோசித்தேன். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய திருச்சபை பல விதங்களில் வளர்ந்திருப்பதை நாம் பார்க்கலாம். We are having everything we want, but we are not at all functioning like the early church. இதுதான் முதல் செய்தி. நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு இருக்கிறது. தமிழகத்திலே ஆதி திருச்சபை பட்ட பாடுகளை போல இன்னும் பாடுகள் என்ன செய்யல, வரல. We are always on the comfort zone. ஆனால் ஆதி திருச்சபை செயலாற்றின அந்த வலிமையான செயல்கள், அன்றைக்கு ஆவியானவர் வழிநடத்தின கிருபையின் வரங்களோடு செயல்பட்ட திருச்சபை எங்கே? இரண்டாவது, நாம் எண்ணிக்கையில நாம் பெருகி இருக்கிறோம். இன்றைக்கு தமிழ் திருச்சபையாக துபாயிலே துவங்கின நம்முடைய திருச்சபை 39 ஆண்டுகளை கடந்து 40வது ஆண்டு கூட நாம் போகிறோம். ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சின்ன சபை, ஆனால் இன்றைக்கு ஷார்ஜாவிலேயே 2 சபை, CNI திருச்சபை, அடுத்தது உமல் கோயில்ல, அடுத்தது ஃபுஜைரால, ரசல் கைமால, அலைன்ல என்று சொல்லி இந்த திருச்சபை என்ன செய்திருக்கிறது? எண்ணிக்கையிலே வளர்ந்திருக்கிறது.
ஆலயங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதே போலவே திருச்சபையின் விசுவாசிகளும் இன்றைக்கு நிறைய பேர் சபையிலே இருக்கிறார்கள். எனக்கு எல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷம். துபாயிலேயே மிகப்பெரிய காங்கிரிகேஷன் நம்முடைய தமிழ் திருச்சபை என்பதில். மூன்றாவது, நம்முடைய தென்னிந்திய திருச்சபைகள் தான் உலக அளவில் மிஷனரிகளை அதிகமாக தாங்குகிற ஒரு திருச்சபை தென்னிந்திய திருச்சபை. The missionary supports are numerous. அது மாத்திரமல்ல, the financial status are increased, இல்லையா, increasing. நம்முடைய பொருளாதார நிலைமையில நாம் உயர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஏராளமான பணம் அநேக திருச்சபைகளில் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. The churches are becoming hi-fi. திருச்சபைகள் எல்லாரும், ஆலயங்கள் எல்லாரும் எப்படி இருக்கு? அல்ட்ரா மாடர்ன் சர்ச்சாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் ஓகே, இதெல்லாம் தவறு என்றோ மோசம் என்றோ குற்றம் என்றோ சொல்லவே இல்லை. இவை எல்லாம் தேவை, இது எல்லாம் நமக்கு அவசியம். இவைகள் எல்லாம் வளர்ச்சியினுடைய குறியீடுகள். These are the symbols of growth of the church. இது நான் மறுக்கவே இல்லை. ஆனால் but the lungs of the church is totally damaged. இதையும் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். விடுமுறைக்காக நம்முடைய தமிழகத்துக்கு சென்று வந்த எல்லாருக்கும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையுடைய நிலை என்ன என்பது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். நான் அதை வரிசைப்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு நம்முடைய திருச்சபைகள் சீர்கெட்ட நிலைமையிலே இருக்கிறது. காரணம் என்ன? There is no fear of God. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய சபையிலே குறைந்து கொண்டே வருகிறது. இதை நாம் யதார்த்தத்தோடு கூட ஒத்துக்கொள்ள வேண்டும். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய திருச்சபைகளிலே, விசுவாச குடும்பங்களிலே குறைந்து கொண்டே வருகிறது. ஆலயத்துக்கு வருவதை ஒரு ஃபேஷனாக நாம் நினைக்கிறோம். ஆலயத்துக்கு வருவது ஒரு என்டர்டெயின்மெண்டாக நினைக்கிறோம். ஆலயத்துக்கு வருவது ஒரு கம்யூனிட்டி கேதராக நாம் நினைக்கிறோம். ஆனால் சர்ச் இஸ் நாட் மென்ட் ஃபார் தட் ஒன்லி. இங்கே ஆண்டவரை காண நாம் வர வேண்டும். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையினாலே தொடப்படும்படியால் வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையினாலே தொடப்பட்ட ஒரு மாற்றத்தின் விளைவை இந்த இடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். That is the purpose of the worship. ஆனால் சமீபத்தில் வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் போதே ஆலயத்தில் எத்தனை சண்டைகள்! ஒரு ஐயர் வந்துட்டாரு, இன்னொரு ஐயர் வெளியில் போன் துரத்துறாங்க. அந்த ஐயர் வாசல்ல போய் படுத்து விடுறாரு. ஒரு ஐயர் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, அவர் போக மாட்டேன்றாரு. அவர் பக்கம் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு பக்கம். ஒரு பக்கம் பேராயர் தனியா இருக்கிறாரு, CSI TDA தனியா இருக்கு. What is it? The lungs. திருச்சபையினுடைய நுரையீரல் பழுதுபட்டு இருக்கிறது. காரணம், கடவுளுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய திருச்சபையிலே மங்கி போனது. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஏசாயா 29:13, மத்தேயு 15:8, மல்கியா 1:6. இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி, இந்த ஜனங்கள் என்னை ஆராதிக்க வருகிறார்கள். அந்த ஆராதனை மனுஷர் கற்பித்த போதனையாய் இருக்கிறது. அவர்கள் உதடு மட்டும் எனக்கு பக்கத்தில் இருக்கிறது, அவருடைய உள்ளமோ தூரத்திலே இருக்கிறது. This is the reality of 21st century church. இதை நாம் நிச்சயமாக தாழ்மையோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியானவரால வழிநடத்தப்பட்ட ஒரு திருச்சபை என்று பெருமிதமாக நாம் கற்றுக்கொண்டோம். அந்த புத்தகம் முழுமையிலுமாக ஆவியானவர் முழுமையாக இடைப்பட்டு அந்த ஊழியத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு the 21st century churches are not ruled by the Holy Spirit. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்காதபடிக்கு இருக்கிற ஒரு திருச்சபையாக நாம் இருக்கிறோம். இதை குறித்து நாம் குற்ற மனசாட்சியோடு கூட இருக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் the 21st church எப்படி இருக்கிறது என்றால், it is ruled by the human made position, power, money and the cost. சரியா? இது யாருமே மறுக்க முடியாது. நான் மிக வெளிப்படையாகத்தான் நான் பேசுகிறேன். இன்னைக்கு திருச்சபையை எது நடத்தி கொண்டிருக்கிறது என்றால், பொசிஷன், பதவி, பவர், அதிகாரம், மணி, பணம், காஸ்ட். சாதியத்தின் அடிப்படையில் திருச்சபைகள் உடைந்து சிதறிக் கொண்டிருக்கிறது. பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், பொறுப்புக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். We are on the extreme side today. To maintain, to establish and maintain their status, they are going to the extreme in the accepted evil church election. ஆலய தேர்தல் என்கிற
ஏற்றுக்கொண்ட ஒரு தீமை. நான் அப்படித்தான் நான் எப்போதும் சொல்லுவேன். ஒரு ஜனநாயக முறைப்படியில இந்த எலெக்ஷன் நடக்கிறது, ஆனா ஒரு முறை தேர்தல் நடந்துருச்சுன்னா அந்த சபையில ஏற்படுகிற அந்த சலசலப்பு, அந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கே ஒரு வருஷம் ஆகுது. ஒன்றாய் இருந்த குடும்பங்கள் எல்லாம் சிதைந்து போகிறது. கோயில் அது வரைக்கும் ஒன்னா பார்த்து தோத்திரம் பண்ணவங்க எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்து திரும்பிட்டு போறாங்க. எதுக்கு இது? இதற்காக இந்த திருச்சபையை ஆவியானவர் ஒன்றிணைத்திருக்கிறார். இதற்காக ஆண்டவர் நம்மை ஆண்டவருடைய மக்கள் என்று அழைத்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். சிந்தித்து பார்க்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். குறைகள் எல்லாம் சொல்லிட்டீங்க ஐயா. What would be the solution? இதற்கு என்ன தீர்மானம் அல்லது என்ன முடிவு? ரெண்டே ரெண்டு தீர்மானம் தான், ரெண்டே ரெண்டு முடிவு தான். ஒன்று, let us turn to God and back to the Bible. ஆண்டவரிடத்தில் திரும்பணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும். இதை தவிர மனம் திரும்புவதற்கான வழி வேறு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில தேர்தல் நடைபெறுகிறது, நாங்கள் ஜெபிக்கிறோம், தகுதியுள்ள மக்களை தெரிவு செய்து எங்களுக்கு தாருங்கள். ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். அது திருச்சபை அப்படித்தான் இருந்தது. குலுக்குச்சீட்டு முறையில மத்தியாசை தெரிவு செய்ததாக ஒரு நல்ல ஒழுங்கு திருவள்ளுவர் இருக்கும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 7 உதவிக்காரர்களை தெரிவு செய்யும் போது ஊழியர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இருந்த தெய்வ பயம் உள்ளவர்கள், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்கள் என்று சொல்லி 7 பேரை தெரிவு செய்கிறார்கள். அதில் ஒருவர் ஸ்தேவான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் மூப்பர்களாக தெரிவு செய்யப்படுவர்கள் எதன் அடிப்படையிலே தெரிவு செய்யப்படுகிறார்கள்? தேர்தல் காலம் வந்துருச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம். சமீபத்தில் தேர்தல் தகராறு ஒரு கொலையிலே முடிந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில். தேர்தல் தகராறு, தேர்தல் வேலைக்காக பல லட்சங்கள் இன்னைக்கு செலவுபடப்படுகிறது. பிசி எலெக்ஷனுக்கு they are giving gifts. பிசி எலெக்ஷனுக்கு வேன் வச்சு கூட்டிட்டு போறாங்க, கூட்டிட்டு வர்றாங்க. where are we going? நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? அநேக கிறிஸ்தவர்கள் நம்மை பார்த்து இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க இப்படி சொல்லுகிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதியோக திருச்சியை பார்த்து அவர்களில் கிறிஸ்து இருக்கிறார் என்று கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்தார்கள். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தை பார்த்து அந்நிய மக்கள் சொல்லுகிறார்கள் இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. டாக்டர் கலைஞர் சொன்ன ஒரு மேற்கோள், தன்னுடைய கட்சி மீட்டிங்ல அவர் பேசும்போது சொல்றாரு, செயற்குழு கூட்டத்தில், நீங்க அரசியலை கற்றுக்கொள்ளணும் என்றால் CSI சர்ச்சுக்கு போங்க. கலைஞர் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, பழுத்த அரசியல் சொல்லுகிறார், நீங்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் CSI சர்ச்சுக்கு போங்க. அங்கதான் able to learn the politics. எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுங்க அங்கதான் உங்களுக்கு தெரியும். என்ன ஒரு நல்ல சாட்சி பாருங்க. What is the result? அல்லது what would be the result? ஆண்டவரிடத்திலே திரும்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தென்னிந்திய திருச்சபைக்காக நன்றி சொல்லுகிற இந்த நேரத்தில் நான் தென்னிந்திய திருச்சபையின் உறுப்பினர் என்று சொல்லி பெருமிதத்தோடு கூட நான் சொல்லுகிற இதே நேரத்தில் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய ஐக்கிய திருச்சபையில நானும் ஒன்றாக இருக்கிறேன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற இந்த நேரத்தில் நம்முடைய காணப்படுகிற குறைவுகளையும் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பெருமனே மேல் பூச்சி பேசிட்டு நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் என்று சொல்லுவதில் அர்த்தமே இல்லை. ரியாலிட்டி, வாட் இஸ் ரியாலிட்டி? உண்மை எப்படி இருக்கிறது? உண்மை கசக்கத்தான் செய்யும். உண்மை நிறைய நேரங்கள் என்னதான் ஐயர் இன்னைக்கு பகிரங்கமா இப்படி பேசுறாரு என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். பட் திஸ் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஷெப்பர்ட். ஒரு மேய்ப்பனாக நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என் திருச்சபைக்கு, என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு நம்முடைய ரியாலிட்டியை கற்றுக் கொடுக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்தியாவில் தான் அப்படி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தான் அப்படி இருக்காங்க. கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்த திருச்சபையில மாற்றங்களை நாம் கொண்டு வரலாம் இல்லையா? Is it possible? நீங்க அமைதியா இருக்கிறதே தெரியுது. It is not possible. அப்படியா? நான் எடுத்துக்கலாமா? Is it possible? Yes, it is possible. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். அன்றைக்கு அந்தியோகிய திருச்சபையில் இருந்த மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருந்தது. இன்றைக்கு துபாய் தமிழ் திருச்சபைக்கு அந்த பெயர் வர வேண்டுமே ஆனால் நம்முடைய கசப்புகள் எல்லாம் மறந்து விடுவோம். நமக்குள்ளே இருக்கிற பிரிவினின் எண்ணங்கள் எல்லாம் மறந்து விடுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கின்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சாட்சியின் வாழ்க்கையை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் காணப்படாத அநேக மேன்மையான காரியங்கள் துபாய் தமிழ் இருக்கிறது. We have to be proud. நாம் பெருமைப்பட வேண்டும். அங்கெல்லாம் பிரைஸ் எல்லாம் கிடையாது. No house visiting. தெரியுமா?
இங்க இருக்கிற மாதிரி ஜூனியர் சர்ச்சுக்குரிய பெரிய எஃபெக்டிவ் அங்க கிடையாது. இங்க இருக்கிற கேம்ப் மினிஸ்ட்ரி அற்புதமான ஒரு ஊழியம். அங்க செய்யறதுல என்ன, பணத்தை யாருக்கு அனுப்பிடலாம், மிஷனரிகளுக்கு அனுப்பிடலாம், நாம சும்மா உட்காந்துக்கலாம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சபைகளின் நிலைமை. ஆனா இன்றைக்கு நீங்களும் நான் அப்படி இல்லை. துபாய் தமிழ் சிசுவில் மேன்மையான நன்மையான பெருமைப்படுகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில குறைவுகளும் நம்ம இடத்துல இருக்கிறது. அந்த குறைவுகளை நாம் கலைந்து விடுவோம். ஏன்னா we are not dealing with the machines இல்லையா? மெஷின்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். we are dealing with the human beings. உணர்வு உள்ளமும் நிறைந்த மக்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுக்குள்ள நிறைய குறைவுகள் இருக்கு, நிறைய பலவீனங்கள் இருக்கு. ஆனால் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, ஆண்டவருடைய நற்செய்தியினுடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் விட்டு எனக்கு கிறிஸ்து தான் முக்கியம். அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் ஒன்றாக இருப்பதை போல இந்த துபாய் தமிழ் திருச்சபையில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக ஒன்றாக இருக்கிறோம். இந்த திருச்சபை தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சபைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான திருச்சபையாக இருக்க வேண்டும். அங்கே இருக்கிற மக்கள் சொல்லணும், CSI சபைனா துபாய் தமிழ் சபையா? என்ன ஒரு ஒழுங்கு, என்ன ஒரு ஆவிக்குரிய அனுபவம், என்ன ஒரு அற்புதமான ஆவியானுடைய அசைவாடுதல். இவர்கள் எல்லாமே இந்த துபாய் தமிழ் திருச்சபையில் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான அனுபவத்துக்கு நேராக நாம் கடந்து வர வேண்டும். அதற்கு சின்ன சின்ன தடைகள் தான் இருக்கு. ஏற்கனவே சொன்ன நிறைய விஷயங்கள்ல அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தடையாக இருக்கிறது. அதை கழிந்து விட்டால் it is possible to be glorify the Lord through our life, through our worship. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். தென்னிந்திய திருச்சபை உருவான வரலாற்றையும் 71 ஆண்டுகளாக இந்த திருச்சபை ஆண்டவர் வழிநடத்தின விதங்களையும் நாங்கள் கேட்டோம் தகப்பனே. ஒரு உன்னத நோக்கத்துக்காக பல்வேறு விதமான மிஷனரி இயக்கங்கள் ஒன்றிணைந்தது. SPG, CMS, LMS, மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன் என்று பிரிந்திருந்த சபைகள் எல்லாம் தென்னிந்திய திருச்சபையாக ஒன்றிணைந்து இன்றைக்கு 71 ஆண்டுகளை நாங்கள் கடந்திருக்கிறோம். 71 ஆண்டுகளில் அபரிமிதமான வளர்ச்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம் சுவாமி. எண்ணிக்கையில் நாங்கள் பெருகி இருக்கிறோம், ஆலயங்கள் பெருகி இருக்கிறது, மிஷனரிகள் பெருகி இருக்கிறார்கள், பொருளாதார ரீதியிலே நாங்கள் பெருகி இருக்கின்றோம். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகள் எங்களுக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தினுடைய பாவம் எங்கள் திருச்சபைக்குள்ளும் வந்துவிட்டது. இந்த உலகத்தினுடைய சிக்கல்கள் எங்கள் திருச்சபைக்குள்ளும் வந்துவிட்டது என்பதை ஆவியானவர் இந்த காலவேளையில எங்களுக்கு நீர் திட்டமாய் தெளிவாய் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. துபாய் தமிழ் திருச்சபையில ஐக்கியமாக இருக்கிற நாங்கள் எல்லாரும் உம்முடைய வார்த்தையினாலே தொடப்பட்டவர்களாக, உம்முடைய ஆவியானவரினாலே உந்தப்பட்டவர்களாக ஆண்டவரே எங்களை பார்த்து இந்த துபாயில இருக்கிற மக்கள் எல்லாரும் சொல்ல வேண்டும், இவர்கள் கிறிஸ்தவர்கள். இந்த திருச்சபையில ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த திருச்சபையில அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்கள். இட் இஸ் a model church. இது ஒரு நல்ல முன்மாதிரியான திருச்சபை என்கின்ற உன்னத இடத்துக்கு நேராக நாங்கள் கடந்து போக வேண்டும் சுவாமி. எங்களில் சில குறைவுகள் இருக்கிறது. யதார்த்தமாக அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி. அதை விட்டுவிட, ஒருவர் ஏற்றுக்கொள்ள, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவருக்காக ஒருவர் வாழ ஒரு நல்ல ஐக்கியத்தை எங்கள் சபையிலே ஆண்டவனர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய இரக்கத்தின் திருக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென்.